நாகர்கோவிலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். நான் வந்து பச்சை மிளகாய் 7 எடுத்துருக்கிறேங்க, சின்ன உள்ளி வந்து ஒரு 10, ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேங்க, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு ஊற்றணும், அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், தயிர் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இவ்வளோ தாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? நீங்கள் காயை பார்க்கும்போதுமே ஓரளவுக்கு கணிச்சிருப்பீங்க நான் என்ன ரெசிபியை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரி, வேறு எதுவும் இல்லைங்க, இது வந்து அவியல் தான் செய்ய போகிறேன். அவியலுக்கு என்னென்ன காய் போடுவாங்களோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் அவ்வளோத்தையுமே சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாதுங்க. நம்ம காய் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு அரை பங்கு தான் நம்ம தண்ணி வச்சுக்கணும். இது வெந்து வரும்போது தண்ணி நிறையவே நிற்கும். இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணுங்க. வாங்க அது எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். நான் வந்து எடுத்து வச்சுக்க ஒரு மூடி தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், சின்ன உள்ளி, மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பெருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம வேக போட்டிருந்த காயுமே சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருந்தோம். காய் வெந்தது போகவும் தண்ணி மீதி இருக்குது. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுக்கலாங்க. தயிர், தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான அவியல் ரெடி ஆயிருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அந்த அவியல் வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். இந்த டிஷ்ஷோட டீட்டெயில் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னென்ன காய் எவ்வளோ குவான்டிட்டியில் போட்டேன் அப்படின்றத லாங் வீடியோவாகவே எடுத்து போடுறேங்க. ஒயிட் ரைஸ் கூட அப்பளம் சேர்த்து கூடவே அவியல் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.